அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்பது காங்கிரஸோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது திமுக. எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என சொல்லக்கூடிய காங்கிரஸ், செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடங்கர் எல்லாருமே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு திடமாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ராகுலோட எதிர்பார்ப்புகள் என்ன, ஸ்டாலின் தரப்போவது என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு அவர்கள், வணக்கம் ரகு. பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பத்திரிகையாளர் சுவாமிநாதனும் நம்மோடு இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ரவீந்திரன் துரைசாமி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது, கொஞ்சம் சின்ன சின்ன முரண்கள்லாம் இருந்தது. வெளிப்படையாக பேசினாங்க, அப்புறம் தாவேக்கானெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிட்டாங்க. எப்படி என்ன போயிட்டு இருப்பதா பார்க்குறீங்க? லேட்டஸ்கோ அலைன்ஸ், லா ஆஃப் எஸ்டாப்பல் ப்ரிவேல் ஆகக்கூடிய ஒரு அலைன்ஸ் தான். நீங்கள் 3 தேர்தலில் சந்திச்சிருக்கிறீங்க. ஒரு மக்களவை தேர்தல், அடுத்தால உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏங்கிற ஒரு தேரிப்படி நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. ஒருத்தர் உயர்ந்துட்டார், ஒருத்தர் பலகீனம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே பலமடைந்தாருன்னு சொல்லணும்னா திமுக கிளைம் பண்ணலாம். ஓபிஎஸ் அதிமுக எம்எல்ஏ சேர்ந்திருக்கிறாரு, வைத்தியலிங்கம் சேர்ந்திருக்கிறாரு, இவர் மனோஜ் பாண்டிய சேர்ந்திருக்காருன்னு எங்கள்கிட்ட பல முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சிகள்லாம் எங்கள் கட்சியில் யார்கிட்ட சேர்ந்திருக்காங்கன்னா நாங்கள் பலம் பெற்றிருக்குங்கிற கிளைமை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கிளைம் வைக்கலாம். காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ அப்படி கிளைம் வைக்கக்கூடிய அளவுக்கு டேங்கிபிளாக யாரும் வெளியே இருந்து கூட எந்த ஃபோர்ஸும் சேரலை. எனிவே இந்த அலைன்ஸ் இன்டாக்டா நின்று 3 எலெக்ஷனை சந்திச்சவங்க. இப்பவும் என்ன ஃபார்முலா அவங்கள்ட்ட இருக்கணும்னா ஸ்டேட்டஸ்கோ ஃபார்முலா தான் அவங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் பெரிய கட்சியான திமுக அதில் சில மாறுதல்களை செய்வாங்க. ஒன்று, அவங்கள நோக்கி தேமுதிகங்கிற ஒரு 2.7 விழுக்காடு வாக்கு மக்களவை தேர்தலில் எடுத்த ஒரு கட்சியை கொண்டு அலையன்ஸ் அவங்க பெருசுப்படுத்தி இருக்கிறாங்க. ஓபிஎஸ் கட்சியாக வரல, அவர் திமுகவில் இணைஞ்சாருன்னு சொல்லும்போது அது திமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமே தவிர அலையன்ஸ் ஸ்ட்ரெங்தனுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள அது வராது. திமுகவே பலம் பெறும்போது அலையன்ஸும் பலம் பெறுதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாலும் கூட தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியது எல்லோரோட பொறுப்புங்கிற ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதில் காங்கிரஸுக்கு 25 நீங்கள் குறைச்சிக்கிடுங்க, எங்களுக்கு தேமுதிகவுக்கு நாங்களும் கொஞ்சம் சீட்டு கொடுக்குறோம், நீங்களும் கொடுங்க, மற்றவங்களும் சீட்டை கொடுக்கட்டு. முஸ்லீம் லீக் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு முன்னோட சீட் குறைந்த அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை திமுக பண்ணுவாங்க. காங்கிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேள்வியை கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், செல்வ பெருந்தகிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, எங்களோட தேவைகள் ஆசைகளை எல்லாம் சொன்னோம், முதல்வர்கிட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றோம்னு சொல்றாங்கன்றாரு. கண்டிப்பா திமுக நெகோசியேஷன்ல அதைத்தான் சொல்லுவாங்க. புதிய கட்சிகள் வந்திருக்கு, அதுக்குள்ள சீட் ஷேரிங்க நம்ம எல்லாருமே தான் அதை பேர் பண்ணணும். இதுல வெற்றி விகிதம் கூடுது, ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும், அலைன்ஸோட ஸ்ட்ரென்த் கூடும். அப்படி இருக்கும்போது முன்னோட வெற்றி வாய்ப்பு வரும்போது எல்லாருமே தான் அதை பொறுப்பு, எல்லோரும் தங்களுக்குள்ள சீட்டை குறைச்சிக்கிடணுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை தான் திமுக வைப்பாங்க. இதுல காங்கிரஸ் ஆட்சியில பங்குங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சரியான டைம் வரும்போது ஆட்சியில பங்குங்கிறது கிடையாதுன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லும் போது காங்கிரஸும் இந்த அலைன்ஸ் உடஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஆட்சியில பங்குங்கிறத ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூடின கூட்டத்திலே அதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணல. ஆட்சியில் பங்குங்கிறத இன்சிஸ்ட் பண்ணல. ஒரு வகையில காங்கிரஸ் ஸ்டேட்டஸ் கோக்கு கீழே போயிடக்கூடாது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் 25 குறைச்சிடாதீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட். அப்ப ஸ்டேட்டஸ் கோக்கு கீழே போயிடக்கூடாதுன்னா ஸ்டேட்டஸ் கோ கொடுங்கன்னு சொன்னா அது கீழே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப எங்களுக்கு அதிகம் கொடுங்க, எங்களோட பங்களிப்பு அதிகம், எங்களோட வாக்கு விகிதம் அதிகங்கிற ஒரு ஆர்குமெண்ட். அது 25 முடிஞ்சாலே அது நல்ல டீல் தான். காங்கிரஸுக்கு அடிஷனலா கட்சி வரும்போது தங்களோட ஸ்டேட்டஸ் கோ சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கட்டத்துக்குள்ள காங்கிரஸை ஈல்டாக வச்சுக்கிட்டு ஃபைனலா ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கரெக்டா இருக்கணும்னா அவங்களையும் குட் ஹியூமர்ல வச்சுக்கிட்டு அவங்களையும் அஃபண்ட் ஆகாம
பார்த்தாதான் அலையன்ஸ் கரெக்டா போகுங்கிற எண்ண ஓட்டத்துல இல்ல அவங்க அஃபண்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 40 சீட்டு கொடுத்தா அவங்க அஃபண்ட் ஆகும். இல்ல அது 45 கொடுத்தாங்கன்னா அப்போ திமுகவுக்கு எங்க இருந்து ஆந்திராவிலும் கர்நாடகாவில இருந்து சீட்டு வரணும், என்ன 468 இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஆல் ஆர் ஈக்குவலுங்கிற லெவல்ல அதாவது ரேஷியோ படி தான் அது போக முடியும். இல்ல நீங்க 25 கொடுக்கலாம், அதுவே அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. 25 விட அவங்க எதிர்பார்ப்பாங்க அதிகமா. நீங்க குறைச்சு அப்படின்லாம் போனா சோடங்கர்லாம் ஏத்துப்பாரா? கழிஞ்ச தடையோட எங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகம் இருக்குங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவங்க கொடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி குறைவா கொடுத்து தான் தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்குமான செய்தியா? காங்கிரஸுக்கு இதுதான் செய்தியா? எல்லாத்துக்குமான செய்தி. இதுல காங்கிரஸுக்கு என்ன கம்பல்ஷன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சோகால்டு இண்டி கூட்டணி இந்தியா அணியில ஒரு முக்கியமான அங்கம். கேரளாவில் அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. கேரளாவில் ஒரு பெரிய கட்சி அந்த கூட்டணியிலே காங்கிரஸுக்கு அடுத்தபடியா பெரிய கட்சிங்கிற லெவல்ல IUML இருக்காங்க. ஸோ இவங்க இதை அணியின் நன்மை கருதி 3-2 ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இது காங்கிரஸுக்கும் பைண்டிங் அண்ட் கம்பல்ஷனா வருது. ஓவரால் ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ்லே அந்த அவங்க அலையன்ஸுக்குள்ளே ஒரு கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்ற புதிய கட்சிகள் தேமுதிக எல்லாம் வர்றதுனால 3 சீட்டா 2 சீட்டா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது என்னமா இதுக்குள்ள ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை வச்சு எல்லாருக்கும் இதுதான் செய்தியா? எல்லாருமே குறைச்சிக்கங்கன்றதுதான் செய்தியா? எல்லாருக்கும் இதுதான் செய்தி. ஆனா CPM CPIக்கெல்லாம் இதான் செய்தி, மதிமுகவுக்கு தான் செய்தி. ஆனா காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கேட்டலிஸ்ட்ங்கிறதுனாலையும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெருத்த தமிழ் சமுதாயமான பறையர் சமுதாயத்தின் கேட்டலிஸ்ட்ங்கிறதுனாலையும் அவங்க 2 பேரும் எப்படி டீல் பண்ண போறாங்கிறதுல எனக்கு ஒரு அதுல மாறுபட்டு டீல் பண்ணப்படலாமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. காங்கிரஸுக்கு எப்படி யோசிக்கிறீங்க? ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்தா காங்கிரஸ் என்ன ஸ்ட்ரைக்கிங் ரேட் சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அன்னைக்கு 8 MPக்கு 3-24 தோத்து போன MPக்கு 1-25 தந்தீங்க. இப்ப நாங்க 9 ஜெயித்திருக்கோம்னால குறைஞ்சபட்சம் 27 கொடுங்க பாப்பல. அப்போ புதிய கட்சிக்கு நீங்களும் கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு அந்த 25-27 அதுக்குள்ள ஒரு இதா இருக்கும். 25-27க்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாரும் சொன்னது முதல்ல பேசுனது 27 இருக்கும்னு. எங்க ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்ததுன்னா சோடங்கர் நாங்க முதல்ல ஒரு 80லிருந்து தொடங்கினாங்க 75 42 அப்படின்னு. இப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லிட்டாங்க, ஒப்பந்தமும் கையெழுத்தாயிடுச்சு, ஒன்ன குறைச்சிருக்கிறோம் அப்படின்றது. காங்கிரஸ் இனி என்ன செய்யும்? 26 குப்புற விழுந்து மீசில மண் ஓட்டல நாங்க இவ்வளவு பேசணும், அதுக்கு ஒரு பலனா எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு அதுக்கு தான் நடக்கணும்னு தோணுது. அப்புறம் ராஜ்யசபா சீட்டுங்கிறது அது ஒரு பெரிய செல்வ பிறந்தகை சொல்ற ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? 18 ராஜ்யசபா எம்பிஸ் தமிழ்நாட்டு நலனுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க பவன் கேராவோ அல்லது அபிஷேக் மனு சிங்வியோ யாரையா போடுறதுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு இல்லையா? அவங்க என்ன தமிழ்நாடு இதே அவங்க கவலைப்பட போறாங்க? அதுவே ஃபேர் இல்லை நான் நினைக்கிறேன். பட் இப்போ சரியான நேரத்தில் அது வந்திருக்கிறதுனால ஒரு பார்கெனிங் சிப்பா அவங்க பயன்படுத்திப்பாங்க. ராஜ்யசபா கொடுக்கறது 25-26 இருந்தா கூட பாருங்க, அதுக்கு ஒரு 6 சீட்டுக்கு சமம், அது 6 அசம்பிளி சீட்டுக்கு சமம்னு சொல்லலாம். பட் ஓவராலா ஒரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன ஒரு மெசேஜிங் இருக்குது. ஏற்கனவே கூட்டணி இருந்தவங்க ஒரு சீட்டு குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 பேருக்குமே நீங்க குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா கேட்போம்னு கேட்டு சொல்லிட்டு இருந்தவங்கள்ட்ட ஏற்கனவே இந்த மெசேஜ் கொடுத்துட்டாங்க. நீங்க இது மாதிரி புது கட்சியெல்லாம் வந்திருக்கிறதுனால அதிகமா கேட்க கூடாதுன்னு அந்த டோனை செட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் டிஎம்டிகே உள்ள கொண்டு வந்ததே இந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றதுக்காக தான். அவங்க வந்துட்டாங்க. நீங்க முன்பே விவாதத்துல ஆமா, ஏன்னா காங்கிரஸ்க்கு அது மெயினான ஒரு செய்தி. அது நீங்க ரொம்ப முரண்டு பிடிக்க முடியாது. அவங்க சோடங்கரோட பேட்டி பார்க்கிறப்ப செல்வ பெருந்தகையோடு சோடங்கரும் நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியா சொன்னப்ப அவரு அந்த ஒரு கரார்த்தன்மை இருந்தது, எங்களோட எல்லா டிசைரையும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. பக்கத்திலேயே செல்வ பெருந்தகை கான்ட்ராடிக்ட் பண்றாரு. செல்வ பெருந்தகை இன்ஃபேக்ட் அவர் திமுக கார மாதிரியே பேசுறாரு. ரகு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரமே ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3லிருந்து 2, மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களும் போட்டிட்டு 2லையும் ஜெயிக்கிறாங்க. அப்ப 2 கொடுத்துறாங்க. அப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு திமுக கிட்ட அப்படின்னு. விஜயன் முக்கியமா நீங்க இன்னொன்னு பார்க்கணும். இதுல இந்த முஸ்லீம் கட்சிகள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்துற அந்த கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுல கூட ஒரு செய்தி இருக்குன்ற நான் காங்கிரஸ் இந்த அலையன்ஸுக்கு எதுல வலு சேர்ப்பாங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்குறதுல நிச்சயமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் SDBI போய் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு தலா 1 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாரையுமே விட்டு விட கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம், அவங்க அந்த ஒரு இவென்ச்சுவாலிட்டி காங்கிரஸ் வெளியில போனா என்ன செய்யறதுங்கிறதுக்கான ஒரு கணக்கு தான் இது. அதனாலதான் தேமுதிகவும் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது.
ரவீந்திரன் துரைசாமி 4% நம்ம டிபேட்ல சொன்னா கூட நிச்சயமா கிடையாது. அதை வச்சு அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட இந்த இது நடந்துருச்சுன்னா காங்கிரஸ் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட வந்து ஒரு பத்திரிகையில பார்த்து 99.9% இருப்பாங்களாம். ஆனா அங்க வந்து 2 ஒரு ஆர்குமெண்ட் இருக்குதான். ராகுல் காந்தி ஒரு பக்கமும் சோனியா காந்தியும் கர்கேயும் ஒரு பக்கமும். அவங்க வந்து சோனியா காந்தி கர்கே வந்து டிஎம்கே நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் அலையன்ஸ் பார்ட்னர் சென்டர்ல பிஜேபி எதுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. அதனால நம்ம வேணும்னு சொல்றதும். ராகுல் காந்தி வந்து இல்ல இப்ப வந்து இந்த இருந்த எம்எல்ஏ எல்லாம் எதுவும் பெருசா பண்ணல, நம்ம வளரணும்னா அதிகம் கேட்கணும், விஜயோட போகணும்னு சொல்ல, பட் ஆனா அதிகம் கேட்கணும்னு சொல்றதா அங்க 2 இருவேறு கருத்து இருப்பது நீங்க சொன்ன மாதிரி அது செய்தியா கூட நம்ம பாக்குறோம். ஆனா திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சா, இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்றதுக்கு? ஆமா, அவங்க வந்து இது புதுசா கட்சி வந்திருக்கு, இது வந்து நாங்களும் அதிக எண்ணிக்கையில போட்டிடணும், அதனால உங்களுக்கு கிடையாது. ராஜ்யசபாங்கிறத அவங்க பயன்படுத்துறாங்க. போன முறை ராஜ்யசபா சீட் கிடையாது. ஓகே இல்லையா? 2021 பேசும்போது அவங்க ராஜ்யசபா சீட் எல்லாம் சொல்லி பேசுறதுக்கானது இல்ல. அதுவும் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி மார்ச் 16 நீங்க வந்து ராஜ்யசபா மெம்பர் அனுப்ப முடியுங்கும் போது அதை அவங்க பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது காங்கிரஸுக்கு தேவை. அவங்க வந்து இப்போ 5 பேரை இழக்கிறாங்க. இப்ப கர்கே வெளில வராரு, திக்விஜய் சிங் வெளில வராரு, சோ இப்ப வந்து அபிஷேக் மனு சிங்வியோட பீரியட் முடியுது. சோ அவங்க இம்பார்ட்டன்டான ஆட்களுடைய ராஜ்யசபா டென்யூர் முடியுது. அவங்களுக்கு ராஜ்யசபால தேவை. இப்ப ராகுல் காந்தி வந்து 2029 தயாராகணுமா அல்லது வந்து இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னரோட சண்டை போடணுமாங்கறத அவங்க பெரிய கேள்வி. ஆனா சோடங்கர் பேசுனதுதான் அங்க இடையில கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுச்சு. அப்ப இப்போ 12% 20%. ஆனா இப்ப இந்த பேட்டியில் அண்மையில் கொடுத்த பேட்டியில கடைசி ஒரு 2 நிமிடம் அவர் பேசுறாரு. அதுலயே அவர் வந்து எங்களோட எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நம்புறோன்ற 39 சீட்டு கேக்குறாங்க, 2 ராஜ்யசபா சீட்டு கேக்குறாங்க. கொடுக்க முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? ரியாலிட்டியோட டச் இல்லாம பேசுறாரு நினைக்கிறேன். ஜீவா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம பேசுற நேரம் 2 கட்சிகள் இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். நம்ம முன்பே நம்ம பேசி இருக்கிறோம். அவங்க தொடக்கத்திலேயே ஒரு சீட்டு குறைச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க, அதுவே ஒரு மெசேஜ் அப்படின்னு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2ன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் சொன்னவர் வந்து நாங்களே தானம் பண்ண போறோம், திமுக சொன்னதா சொல்றாரு, அதனால நீங்களும் செய்ய வேண்டியிருக்குன்றது. இப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்ம காங்கிரஸை பேச வேண்டியிருக்கு. எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணியில ராம்தாஸ் அத்வாலேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் இணையணும்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்ப கேசிபிலாம் கேட்டார், இவர் யாரு ராம்தாஸ் அத்வாலே? ஏன்னா பாஜக வந்து ராம்தாஸ் அத்வாலாவை பிஜேபி பிரச்சனைக்கு பயன்படுத்தும். முஸ்லீம் லீக்குங்கிறவங்க கொள்கை ரீதியாகவும் தோழமை ரீதியாகவும் அவங்க ரொம்ப நெருக்கமாக திமுக 1962 இருக்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணி நல்லா இருக்கணும்னு திமுக மாதிரியே நேசிக்கின்ற ஒரு அமைப்பாக முஸ்லீம் லீக் வந்து தொன்று இருக்குது. அப்போ மற்ற கூட்டணிக்கு திமுகவே சொல்கிறத விட முஸ்லீம் லீக் சொல்லுது, பார்த்தீங்களா நான் ஒரு சீட்டு குறைச்சிக்கிட்டேன், நமக்கு இப்போ தேமுதிக நிறைய பேர்லாம் வர்றதுனால கண்டிப்பாக நம்ம நிற்கிற இடம் ஜெயிப்போம், அது ரொம்ப முக்கியம், அதனால் அதிக சீட்டு அப்படிங்கிறத விட கொஞ்சம் குறைச்சிட்டு கூட ஓபிஎஸ் வர ஸ்ட்ரென்த் ஆகிறாங்க, ஓபிஎஸ் ஆதரவு ஆட்களுக்கு ஒரு உதயசூரியன் 4 இடத்துல நிற்கணும், தேமுதிகவுக்கு கொடுக்கணும். ஒரு மாதிரி இப்போ இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன்ட்ட வர மாணிக்கராஜா போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து பவர் பாலிடிக்ஸில் அதையெல்லாம் கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது முத நம்ம முஸ்லீம் லீக்கை வச்சு அவங்க செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இனி வந்து இந்த போக்கின் திசையை வந்து தீர்மானிச்சிட்டாங்க எப்படி இந்த அலைன்ஸ் போகும் அப்படின்னு. இன்னைக்கு செல்வ பெருந்தையிட்ட பத்திரிகையாளர் கேட்கறாங்க இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது. அதெல்லாம் சொன்னப்பட்டது உள்ளாட்சியில் எங்களுக்கு இவ்வளவு பிரதிநிதித்துவம், வாரியம், இன்னும் ஷியாம் அவர்கள்லாம் சொன்னாங்க கூட்டுறவு சங்கம் வரைக்கும் அவங்க கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப எப்படி அதை புரிஞ்சல? அந்த மாதிரி பேச்செல்லாம் பேச வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. 25 தக்க வைத்துக்கொள்ள முடியுமான்னு தான் காங்கிரஸ் யோசிப்பாங்க. அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரையும் இல்ல இதுல ஜீவா அப்போ முதல்ல ஏன் அப்புறம் இந்த அளவுக்கு கரார் தன்மையோடு இருந்து இந்த முறை நாங்க விட மாட்டோம், நாங்க வீழ்வேன் என்று நினைத்தாயோன்லாம் ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு விஜய் வச்சு ஏன் அந்த இடத்துக்கு வராங்க? அதுக்கு என்ன காரணம்? இல்ல அது அவங்களுக்கு செட்பேக் தான், அது அவங்களுக்கு பின்னாடி. ஒருவேளை தேமுதிக வந்தது இவங்களுக்கு எல்லாத்துக்கும், தேமுதிக வந்தது ஒரு கடிவாளம் தான். அதாவது நம்ம போனா கூட இந்த கூட்டணி வந்து அந்த இடத்துல இருந்து இறங்காது, ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிடும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்தது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தந்திருக்கலாம். என்னை கேட்டால் அந்த ஆட்டமே தேவையில்லாத ஆட்டம், ஒரு ஓவர் ஆட்டம் தான் அது. விஜய் மணல் குதிரையை நம்பி அவ்வளோ பெரிய இது நாங்கள் வந்துடுவோம், ஆட்சியை பிடிச்சிருவோம், அதிகாரத்தில் பங்கு 3 அமைச்சர்னு கேட்டதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுக கூட்டணிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் காங்கிரஸ் உடைய நிலை என்ன, எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி போஸ்டர் ஓட்டுவாங்க, இதெல்லாம் பொதுவெளியில் பரவலாக பேசப்பட்டதுதான் ஜீவா. எதுக்காக அப்புறம் இந்த
பேச்சு தொனி திடீர்னு ஒரு பேச்சு வந்தது இல்ல, அப்புறம் அது அப்படியே அமைங்கிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் அது அமைங்கிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்குமே செல்வ பெருந்தகையெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களை பத்தி தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தைன்னு சொல்றவங்க மீது டிஃபமேஷன் வழக்கு தொடுக்க போகிறேங்கிற அளவுக்கு அவர் நீங்க பேசியிருந்தாரு. அப்ப அவர் தொடக்கத்திலிருந்தே அதுல ரொம்ப நுணுக்கமா சொல்றாரு, நாங்க போய் பேசலாங்க, அவங்க ஒரு கட்சி தான் எல்லாரும் வந்து பேசுவாங்க அப்படின்னு தானே நாங்க பேசணும், நாங்க பேசணுமா அப்படின்னு அவர் சொல்றது சொன்னாரு. ஆனா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே திமுகவோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவரே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப உள்ளுக்குள்ள வந்த பிறகு இடங்கள்னா திமுக கொடுக்கறது தானா, அதுல வேற எதுவும் நடக்காதுன்றீங்களா? திமுகவும் அவமதிக்கணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க, காங்கிரஸ் வேணும்னு அவங்க நினைப்பாங்க. காங்கிரஸ் இப்படி பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருந்தாலுமே காங்கிரஸ் போகணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய அளவில் காங்கிரஸ் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு இடங்கள் தானே இப்ப எல்லாருமே காங்கிரஸும் வெளியில போறோம்லாம் சொல்லல, எங்களுக்கு உரியதை கொடுங்கன்றது தானே அவங்க கோரிக்கையா இருந்தது. அதை கொடுப்பாங்க. தேமுதிக வராம இருந்தாலே 25க்குள்ள முடக்கணுங்கிறதா திமுகவினுடைய எண்ணமா இருக்கும். இப்ப தேமுதிக எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சா ஒரு 2 குறைக்க முடியுமா அப்படின்னு கூட அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 25க்கு மேல போக வாய்ப்பு இல்ல. 25 இவரு கேட்டாரு, இப்ப மாணிக்கம் தாகூர் வந்து சொன்னாரு, நாங்க ஒன்னும் எங்க கூட கேட்கிறோம்னா நீங்க 188ல நின்னு தோத்தீங்கல்ல, அந்த 40 இடங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து தானே நாங்க கேட்கிறோம், அதுக்கும் நீ வாய்ப்பு. அது லாஜிக் கிடையாது. அப்புறம் விஜய், நான் வந்து இப்ப ஓபிஎஸ் வந்தது, ஐயப்பன் வந்தது, வைத்திலிங்கம், அப்புறம் நீங்க மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்தது கூட அவங்களுக்கு ஒரு சீட் என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெடிஷனல் டிஎம்கேல உங்களுக்கு கிடைக்காம கூட போலாம்ல, அது கூட ஒரு பிரஷர் ஆட் பண்ணும். மாணிக்கராஜை பத்தி சொன்னாரு ஜீவ சகாப்தன், டிடிவியே கூப்பிட்டாங்களா அந்த டிஎம்கே அலையன்ஸுக்கு. அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு அவங்க மெகா கூட்டணி கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சர்வே ரிப்போர்ட் வேற ஏதாவது சொல்லுதா? இவ்வளவு பேர் தேடுறாங்க, ஏன் இத்தனை பேரோடன்றது. சுவாமிநாதன் எப்படி பாக்குறீங்க? ராஜா போன்றவர்கள்லாம் ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அளவுல மாணிக்கராஜா யாருன்னு கூட தெரியாது. மாணிக்கராஜா தேர் போய் அது ஓகே, நான் என்ன சொல்றேன், அவர் தலைவரையே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க என்ன டிடிவி சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க டிஎம்கே நான் போலன்ற இருக்கவங்கள டீல் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் இல்லையா? சாத்தூர் கோவில்பட்டிக்கு மாணிக்கராஜா வேணும் உங்களுக்கு. அதுவும் இந்த அரசு ரெண்டா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் திமுக அவங்களுக்கு அழைப்பு விடுக்குதுன்றது ஒரு பார்வை, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ஏன் திமுகவை நோக்கி வராங்க அப்படின்றதும் ஒரு பார்வை நம்ம பேச வேண்டியிருக்கு. சுவாமிநாதன், எப்படி போகுது கூட்டணி பேச்சுவார்த்தை? இதுல குறிப்பா நம்ம காங்கிரஸ் எடுத்து பேசுறோம், காங்கிரஸுக்கான செய்தியா என்னன்னு பாக்குறீங்க? இந்த தலைப்பையே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ராகுலோட எதிர்பார்ப்பு என்ன, ஸ்டாலின் அவங்க தரப்போவது என்ன? கரெக்டா பேசணும். ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு கணிசமான எண்ணிக்கை, அதற்கான வாய்ப்பு இல்லை. அது இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களோட முதல் கட்ட அந்த தொகுதி ஒதுக்கீடு என்பது ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்குள்ள இன்னொரு செய்தி இருக்கு. அது காங்கிரஸ் அதான் எடுத்து இனிமேல் களமாடுவாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தோல்வி மாடல். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர் 3 தொகுதிகளில் போட்டிட்டு 3லுமே அவர்கள் தோல்வி அடைந்தாங்க. அவங்க 3-2 சுருக்குவாங்க. நீங்க 25 தொகுதிகள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அந்த பிடியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். அதுல ஒண்ணு பாருங்களேன் சுவாமிநாதன், நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட். 3 தோத்ததுனால நாங்க 1 சுருக்குறோம்னு. ஆனா 2 தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்ச மனிதநேய மக்கள் கட்சிக்கு கூட்டிலாம் கொடுக்கல, அந்த 2 தான் கொடுக்கறாங்க. ஆமா, நிச்சயமா 2 தான் கொடுக்கறாங்க. அப்ப அது ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு அங்க. ஆமா, அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு, நிச்சயமா இல்ல, மாற்று கருத்து இல்ல சார். ஆனா நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே பாருங்க, இங்க எங்களுக்கு 2 தான் கொடுத்திருக்கீங்க, கூட ஒண்ணு பாண்டிச்சேரியில கேட்போங்கிறாங்க. அப்ப அவர்கள் அந்த இடத்தை ஒரு பிரதிநிதித்துவத்தை சமநிலைப்படுத்துறாங்கல்ல, அதுக்கான முயற்சி. சுவாமிநாதன், உங்களுக்கு தெரியாததல்ல, அதுக்கு என்ன பதில் வந்ததுன்னா அதெல்லாம் அப்புறம் பேசலாங்க, அதெல்லாம் நம்ம உரிய நேரத்துல பேசலான்றது கொடுக்கக்கூடிய பதில் தான். எல்லாரும் கேட்கலாம் பாண்டிச்சேரின்னு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு வச்சு பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க? ஒருவேளை காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியை காமிச்சிங்க குறைப்பாங்கன்றீங்களா? இல்ல, நிச்சயமா அதற்கு இல்ல, அப்படி சொல்லல. கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் என்பதை ஒரு 27 அல்லது 28வது ஆக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமா திமுக. நீங்க இன்னைக்கு தேமுதிக உள்ள வந்ததுனால திமுகவுக்கு ஒரு பெரிய லாபம். என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இதனால் வர ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டதா இருக்கலாம். நாங்க தாவேக்காவை காட்டிட்டு எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும். அவங்க கனவு வந்து ரொம்ப பெரிய கனவு, அவங்க கனவை நிறைவேற்றவே முடியாது. கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் இல்லாத, அதாவது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் இல்லாத தொகுதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு, இந்த தலைப்பை ஒட்டிய கேள்விதான் சுவாமிநாதன். இப்ப மத்த எல்லாரையுமே நீங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்து தான் கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு கிராண்ட் அலைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாக்குறீங்க. தேமுதிகவுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அவங்களோட நிலைமை கிட்டத்தட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிலைமை தானே. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன லாஜிக் சொல்ல போறாங்கன்ற கேள்வி வரும்ல. நிச்சயமா அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கொடுத்தீங்கன்ற கேள்வி வராதா? அப்போ
இல்ல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இடம் இரட்டை இலக்கம்னா பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை கொடுப்பதற்கான சாத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே குறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கடந்த 2021 தேர்தலில் தான் வெறும் 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை அவர்கள் இதுவரை போட்டியிட்டது. அப்ப கம்யூனிஸ்டிலேயே 6 தொகுதிகளுக்குள்ளாடி சுருக்க முடியும்னா தேமுதிகவுக்கு 10 கொடுப்பாங்க 9 கொடுப்பாங்க என்பதெல்லாம் ஒரு பெரிய திமுக நிச்சயம் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நீங்க மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டுமே கொடுத்துட்டாங்க. அவங்க 2மே ஜெயிச்ச தொகுதி. ஆனா கடந்த முறை கத்திரி சின்னத்துல போட்டிட்டாங்க, இந்த முறை உதயசூரியன்ல போட்டிடுவேங்கிறாங்க. அப்ப எவ்வளவு கரார் காட்டுறாங்க திமுக. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளில் வெல்வோம்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மனிதநேய மக்கள் கட்சி 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்க சின்னத்துல போட்டியிட்டாலோ அல்லது தனியாக ஒரு சின்னத்துல போட்டியிட்டாலோ அது நெருடலாக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கறதுனால உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அவர்களுடைய அந்த கரார் தன்மையை தான் இது முழுக்க முழுக்க காட்டுது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3இல் 1 குறைக்கப்பட்டது. அது குறைக்கப்பட்டதனுடைய முழுமையான பின்னணியே அவர்கள் 3 கொடுத்த பொழுது கிட்டத்தட்ட 3லயுமே தோல்வி அடைகிறாங்க. இன்னொன்னு அவங்க கேட்டாங்க 5 கேட்டோம், எங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்ச 4வது கிடைக்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து 50% தான் கிடைச்சிருக்கு. அப்ப காங்கிரஸுக்கும் இதுதான் செய்தி. காங்கிரஸ்க்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சுவாமிநாதன்? எந்த அளவுக்கு இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க 27, 28 அதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கோ? அதற்குள்ளதான் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு நல்வாய்ப்பு என்ன இருக்கும்னா அதுல அவர்கள் பட்டியல் கொடுப்பாங்கல்ல சார், விருப்ப தொகுதிகள், அதை வேண்டுமானால் ஒதுக்குவாங்க. அது ஒண்ணுதான் அதிகபட்சம் காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயமா இருக்கும். இன்னொன்னு 25ல இருந்து 26 ஆக்கிட்டாலே காங்கிரஸுக்கு வெற்றி தானே. ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது கூடுதல் போனஸ் தானே. நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது தமிழ்நாட்டிலிருந்து திமுக தயவால அல்லது அதிமுக தயவால ஒரு எம்பி கிடைக்கிறது என்பது பாஜகவுக்கும் பெரிய விஷயமா இருக்கும், காங்கிரஸுக்கும் பெரிய விஷயமா இருக்கும். இல்ல இதுல சுவாமிநாதன் இதுல இப்ப இவ்வளவு தூரம் காங்கிரஸ் முரண்டு பிடிச்சு இது கூட்டணி இருக்குமா இல்லையான்ற கேள்விகள் பத்திரிகைகள்ல நிறைய பேட்டிகள்லாம் வந்த பிறகு இப்ப நம்ம ஏற்கனவே என்ன எல்லாரும் பேசினாங்க 25+ ஒரு ராஜ்யசபா இருக்குங்கன்றது எல்லாரும் யூகிச்சதுதான். இப்ப இவ்வளவு தூரம் நடந்து அவங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 2 கிடைக்கலாம், அதுதான் அவங்க சாதிச்சதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் போயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், இதுல அவர்கள் இவ்வளவு தூரம் போராடல, இந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்திருக்கும். நம்ம 2006 சட்டமன்ற தேர்தலில் 63 இடங்கள் போட்டிடுறாங்க, 2011 41 இடங்கள் போட்டிடுறாங்க, 2021 அது வெறும் 25 இடங்களா மாறுது. KS அழகிரி அவர்கள் அழுதுகிட்டே பேசினார்ல நிர்வாகிகள் கூட்டத்துல, எங்களுக்கு வரலாற்றுல இதுதான் ரொம்ப ரொம்ப குறைவா நாங்க போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படின்னு KS அழகிரி அவர்களே பேசினார்ல. ஒருவேளை இவ்வளவு வலுவான கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் மன்றத்தில் தோன்றுகிற கூட்டணியாக ஒருவேளை இருக்கிற பட்சத்துல, இன்னொன்று அவர் மகளிர் நலத்திட்டங்கள், விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுனால பாருங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம், காங்கிரஸ் 20 மட்டும் வாங்கிக்கங்கன்னு சொன்னா என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு விஷயங்களும் செய்ததுனால அந்த 25 என்பதை முதல்லயே அவங்க ஒரு சேவ் பண்ணிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் 25 என்பது உறுதி. அதுக்கு மேல கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு போனஸ். அந்த போனஸுக்காக தான் இந்த சுவாமிநாதன் என்னிடம் செல்வ பெருந்தகை பேட்டியில சொன்னாங்க. இதற்கு முன்பு இந்த பேட்டியில சொன்னாங்க, ஒரு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே முதல்வர் நாங்க உங்களை ஒரு இடங்கள் கூட குறைக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறைக்கப்பட போவதில்லை. இவ்வளவு தூர பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் திமுக அவங்களுக்கான இடங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக ஃபார்முலா தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே சொல்லலாம்? ஆமா, நிச்சயமா திமுக ஃபார்முலா தான் இப்ப எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. கரார் தன்மையோடு தான் காங்கிரஸை அணுகுவாங்க. அவர்களுக்கு கூடுதல் சீட் என்பது அவர்கள் எதிர்பார்க்கிற சீட்டா நிச்சயமாக இருக்காது. இப்போ எப்படி இப்போ காங்கிரஸ் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் கூட்டணிக்குள்ள வந்துருவாங்களா? அப்படி ஒரு தேவை வந்துருச்சா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? இப்போ தேவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கேஜ்ரிவாலை டிஸ்சார்ஜ் பண்ணாங்கல்ல அந்த கேஸ்ல, லிக்கர் கேஸ்ல, காங்கிரஸ் அந்த தீர்ப்பை வரவேற்கலீங்க. பிஜேபிக்கு ஃப்ரெண்ட்லியான கட்சினா அது மாதிரி தீர்ப்பு வரும்னு பவன் கேரா சொல்றாரு. அப்ப ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறது திமுக மட்டும்தான் ஸ்திரமா இருக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது. இந்திரா காந்தி சொன்ன போது எதிர்த்தாலும் உறுதியா எதிர்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணாலும் உறுதியா செய்வாங்க திமுக. அப்ப கொடுத்த சர்டிபிகேட் இப்பயும் வேலிடா இருக்குது. அதை உடைச்சுக்கிறதுக்கு இப்ப அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். வேற வழியே கிடையாது. நீங்க 25 கொடுத்தா கூட அந்த ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு பாருங்க, நாங்க இந்த மாதிரி பேரம் பேசுனதுனால கிடைச்சிருச்சு எங்களுக்கு, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானம் அடைஞ்சுப்பாங்க. அது வேற எதுக்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை விஜயை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல ராகுல தான் எல்லாரும் சுட்டி காட்டியிருந்தாங்க. ராகுலுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆட்சியில் பங்கு. ஆமா, ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ரொம்ப ஒரு இணக்கம்லாம் எனக்கு கிடையாது. அவர் பிரதர்லாம் சொன்னா கூட ஒரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியா, அவர் உடல்நிலை மோசமாகிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இல்லை பெருசா.
ஒரு பெரிய ஒரு பிணைப்பு இருக்கதா எனக்கு தெரியல. அவர் அப்ப யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்பே ராகுல் நேரடியா காங்கிரஸ் ஆபீஸ்க்கு போயிட்டார். ஆமா, ஆமா. அறிவாலயத்துக்கு போகலன்றது அவங்க திமுகவுக்கு வருத்தம் பீட்டர் அல்போன்ஸ் ராகுல் காந்தியை கண்டிச்சு கடிதம் அப்ப திமுகவுக்கே ஒரு வருத்தம் இருந்தது. அதனால அவருக்கு நேச்சுரலா ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதா நான் நினைக்கல. ஓகே, அவர் வந்து இப்ப பிஜேபி எதிர்ப்புல திமுக உதவி செய்ததுனால திரு ஸ்டாலினோட ஒரு இணக்கத்தை காமிச்சாரு. அதனால அவர் வந்து சொல்லுவாருன்னு தோணுது. ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இல்லாதனால எங்களுக்கு நம்ம வந்து சீட்டு கொஞ்சம் அதிகமா வாங்கிடணும், பங்கு கொடுக்க வேணாம் ஆட்சியில, சீட்டு கேட்கறது தப்பு இல்லைன்னு அவர் ஆர்கியூ பண்ணலாம். இதுல இப்போ ராகுலே சொன்னதுனாலதான் சுவாமிநாதன் இது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. ஒருவேளை அவர் சொல்லிதான் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு. அப்புறம் தாவேகா ஆப்ஷன் எல்லாருமே காமிச்சாங்க, 35%, 40%, எங்களுக்கு 15% அப்படின்லாம். அதெல்லாம் எப்படி சடனா மாறுது? அந்த மேக கூட்டங்கள் காட்சிகள்லாம் எப்படி மாறுது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமிநாதன்? இல்ல, நிச்சயமா தேமுதிக உள்ள வந்த உடனேயே இவர்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு உள்ளபடியே ஒரு அச்சம் வந்து விட்டது. நீங்க வந்து அது வரைக்கும் இருந்த பேர வலிமை அதற்கு பின்பே குறைந்து விட்டது. அவர்கள் இந்த அணி பலமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள வர்றாங்க, புதிய புதிய சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள் எல்லாரும் உள்ள வர்றாங்க. விஜய் இன்னுமே தனித்து விடப்பட்ட நிலையில தான் இருக்காரு. நீங்க கிராமந்தோறும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் விருப்பப்படுறாங்க தாவேகாவோட போகணும். விஜய் என்ன சொல்றாரு, நீங்க கிராமந்தோறும் நான் வரணும்னா நான் முதல்வரான பின்பு கிராமந்தோறும் வரேங்கிறாரு. அந்த இடம் தான் காங்கிரஸுக்கு ஒரு குழப்பமான சூழல் வருது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு நெருங்குவதற்கான சூழல் இருக்கா இல்லையான்னு கேட்டா, ராகுல் காந்தி அவர்கள் உள்ளபடியே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறார். பட் அது வந்து கிரவுண்ட்லயே அவங்க வந்து காங்கிரஸுக்கு தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு டீமை உருவாக்கிட்டாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லாம சமீட்சை செய்யாம பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்ல, மாணிக்கம் அவர்கள் ட்வீட் போட வாய்ப்பு இல்ல. அவர்கள் ஒரு அபரிமிதமான எல்லைக்கு போய்விட்டார்கள். அந்த எல்லை ஒரு கட்டத்துல அவர்கள் நம்ம எல்லை தாண்டி போகிறோம் அப்படிங்கக்கூடிய உணர்ந்து இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த அணி வலுவான ஒரு கட்டமைப்பா தொடர்ந்து இருந்ததுதான். காங்கிரஸுக்கு வெற்றி முக்கியம். நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் இருக்கலாம், கட்சியை வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான பேற்ற போகணும். பட் இங்க இருக்கிறவங்க யாரும் எம்எல்ஏ பிரதிநிதித்துவத்தை விட்டுட்டு போடணும் விரும்ப மாட்டாங்கல்ல, எம்பியை விட்டுட்டு போடணும் விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த இடம் வந்து உள்ளபடியே திமுகவோடு ஒரு இணக்கமான இடமா மாறி இருக்கு. பேசலாம். ரவிதரன் துரைசாமி, இப்ப முன்பு வந்து 2019 8ன்னு எல்லாம் சொல்லி ஒரு ஒரு ஃபோன் காலில் வந்து 2 இடங்கள் அதிகமாக கொடுத்தாங்க. சோனியா காந்தி அவர்கள் பேசினாங்க, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததாகலாம் நம்ம செய்திகளில் படித்தோம். ஆனால் இப்போ என்ன தன்மை இருந்தது, எல்லாரும் சொன்னாங்கன்னா இவங்க என்ன வேணாலும் பேசலாம், தலைமையிட்ட பேசி எல்லாம் சரி கட்டிடுவாங்கன்னு. ஆனால் எங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்ததுன்னா, தலைமையே ராகுல் காந்தியே அதை வலியுறுத்துவதாக தான் சொல்லப்பட்டது. இப்போ தலைமையே இணங்கி அப்போ கொடுத்ததுக்கு இப்போ வரதுக்குமான காட்சிகள் மாறுது. இப்போ திமுகவோட கை ஓங்கி இருக்கின்ற சூழல் வந்துருச்சா? சந்தேகம் இல்லை, பெரிய கட்சியான திமுக கை ஓங்கி இருக்குது. இதில் உள்ள யாருக்குமே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பேரம் பேசக்கூடிய அளவுக்கு, இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் கிடையாது. அந்த அணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 20 விழுக்காடு அதிகம் 2019 சுமார் 15 விழுக்காடு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அதிகம் பெறக்கூடிய அணி. சார், அன்னைக்கு திருநாவுக்கரசர் அரசியலுக்கே வராத ரஜினியை காமிச்சு ஒரு இதை பண்ணலையா? அதுக்கு பிறகுதான் இதுல எல்லாருமே பைண்டிங் ஆயிட்டாங்க. அது திருநாவுக்கரசர் பண்ணது பெரிய சாதனை, 10 சீட்டு வாங்கினது. அப்பந்தான் ஆர்கே நகர்ல தோல்வி அடைஞ்சிருந்ததுனால ஸ்டாலினும் அளவுக்கு மீறி காங்கிரஸ் சீட்டு கொடுத்துட்டாப்ல. லாவ் ஆஃப் எஸ்டாப்பல் படி இப்போ அதை குறைக்க முடியல, குறைக்கவும் விரும்ப மாட்டார். ஏன்னா அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது ஒரு சுமூத்தா ஒரு பிளசன்ட் ஆட்டிடியூட்ல சந்திக்கணும்னா ஒரு மன வருத்தம் இல்லாம போறதுதான் அந்த அணிக்கு நல்லதுங்கிறதையும் ஸ்டாலின் மெச்சூர்டு பொலிட்டிஷியனான ஸ்டாலின் அதை உணர்வாரு. இன்னொன்னு, தாவேகா ஆப்ஷன்ங்கிறது ரியல் ஆப்ஷன் இல்ல, ரீல் ஆப்ஷன். ஜீவா, அதுதான் இப்ப உண்மையான சிக்கலுக்கு காரணம். இப்ப இன்னைக்கு எப்படி கொடுக்க போறாங்கலாம் நமக்கு தெரியல. ஒரு யூகத்தின் அடிப்படையில், போக்குகளின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷனை வச்சு அப்படி ட்ரை பண்ணதுதான் காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆமா, அது அவங்க கொஞ்சம் ஓவரா ஆடிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய பலம் லாபி என்ன அப்படிங்கிறத நீங்க அழகா தோழர்கிட்ட கூட கேட்டீங்க. ராகுல் வந்து தொடக்கத்தில் வந்து கலைஞரெல்லாம் வந்து சந்திக்காமல் போனார், தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞரை சந்திக்காமல் போனார் கூட்டணியில் இருந்தபோது கூட. பீட்டர் அல்ஃபோன்ஸ் கண்டித்து கடிதம் எழுதினார் ராகுல் காந்திக்கு, தம்பி நீங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னாங்க. அப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸுக்குள் திமுக வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். திமுகவினுடைய ஆதரவாளரான, திமுகவுடன் நெருக்கமாக இருந்த இளைய பெருமாளை எடுத்துட்டு நீங்கள் எம்பி சுப்பிரமணியம் போட்டோன்னே 80 தேர்தலில் படுதோல்வி வருது. ஸோ தமிழ்நாட்டு மாநில அரசியலுக்குள் உங்கள் தேசிய கட்சி இந்த மாநில கட்சிகளுக்கு ஏற்றாப்புல தகவமைத்துக் கொள்ளணுங்கிறதுக்கு இதெல்லாம் வரலாற்று சான்று. அதை விட்டுட்டு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு விசில் கிடைச்சோன்னா இவர் விசில் அடிக்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு விஜய் கட்சிக்கு விசில் கிடைச்சோன்னா விசில் அடிப்பேன்னு சொல்றாரு, நீ எங்குன்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு அதிருப்தியை காங்கிரஸ் கட்சிக்குள்ள. இதுல சுவாமிநாதன் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்,
பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களோ மாணிக்கம் தாகூர் அவங்களோ இவங்கெல்லாம் பேசியதுனால தான் குறைக்கப்படாமல் பாதுகாத்திருக்கிறாங்க. ஒரு வகையில இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. நீங்க அப்படி ஒரு த்ரெட்டன் பாலிடிக்ஸா பண்ற மாதிரி இருந்தா, பவர் பாலிடிக்ஸ்ல பாத்துக்குவோம் நம்ம 2 பேரும் அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க தேமுதிகவை காட்டி திமுகவும் மிரட்டுதுன்னு எடுத்துக்கலாம்ல. திமுக மிரட்டுதுன்னு நான் சொல்ல வரல. இப்ப நாங்களாம் அந்த அளவுக்கு பேசினதுனால தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சீங்கன்னா, இல்லப்பா எங்களுக்கு ஈடுகட்ட தேமுதிக இருக்கு, தொகுதிக்கு 500 5000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் போது தேமுதிக அந்த இடத்துல வருது. ஓபிஎஸ் வராரு. எல்லாருமே சொன்னது 4 முனை போட்டி இருக்கு, இதுல விஜய்ன்றது எக்ஸ் ஃபேக்டர், எப்படின்னே தெரியாது, 100 ஓட்டுல கூட போகலாம் வரலாம், மைனாரிட்டிஸ் ஓட்டு விஜய் பக்கம் கொஞ்சம் டில்ட் ஆகுது, அதனால காங்கிரஸோட பேர வலிமை கூடி இருக்குன்னு ஒரு தியரி சொல்லப்பட்டது இல்ல, அது எல்லாம் இப்ப இல்லையா? எப்படி அதை புரிஞ்சு? அது எதுவுமே நிரூபிக்கப்படாது தானுங்க. இப்ப எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏன் திமுக நோக்கி வராங்க, எஸ்டிபிஐ உட்பட? நீங்க வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல சார். அங்க எதிர்முகாம்ல பாஜக இருக்கு, அதிமுக அலைன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது ஏன் தாவேகாவுக்கு போகலன்றீங்க? ஆமா, தாவேகாவுக்கு யாருமே போகல சார். அவர் ஒரு கிறிஸ்தவர், முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்க போறாரு, தலித்துகள் ஓட்டை வாங்கிடுவாரு, எல்லாமே நீங்க சொன்னாலுமே இப்ப வேற ஒன்றும் இல்ல. உங்களுக்கு டிடிவி அங்க போனது எனக்கு எடப்பாடிட்ட போனது பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட திமுக தானே வர்றாங்க. ஓபிஎஸ் விஜய்கிட்ட போகாம உங்களுக்கு திமுக தானே வராங்க. உங்களுக்கு ஒரு பரம வைரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கூட திமுக நோக்கி தான் வர்றாங்க. விஜய்கிட்ட போகலாம், அவங்க விஜய்கிட்ட போனா அதிக சீட்டு கிடைக்கும், இன்னும் கூடுதல் மரியாதை கிடைக்கும். ஒரு பிரேக் எடுத்துட்டு அவங்க கூட வெற்றின்னு வரும்போது திமுக தானே வராங்க. எல்லாருமே பேசியது இப்ப பர்செப்ஷன் பேட்டில்ல காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான காரணி, 100 ஓட்டு கூட முக்கியம், காங்கிரஸ் இருந்தாதான் அது ஒரு வினையூக்கியா செயல்படும், இப்படிலாம் பேசப்பட்டும் கூட திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சதுன்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். பிறகு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த எலெக்ஷன் பேட்டர்ன், திமுகவோட ஃபார்முலா அப்ரோச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் பவருக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாருல்ல, அதே மாதிரி டிஎம்கேவும் விஜய் ஃபேக்டரை இன்டர்னலா சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அது அவர் பக்கம் காங்கிரஸ் மேல ஸ்பெசிபிக்கா கோபம் வரதுக்கு காரணம், யாருமே கூட்டணி அவர் பக்கம் போகிறதுக்கு ஒரு இன்க்ளினேஷன் காமிக்காத போது அவரை காமிச்சு நீங்க அதிக சீட்டு அல்லது அதிகாரத்துல பங்கு இப்படிலாம் கேட்டது அவங்களை டெஃபினட்டா கோவப்படுத்திடுச்சு. திமுக மட்டும் தான் எங்களோட எதிரின்னு பேசிட்டு இருக்கிறவருக்கு வலு சேர்க்கிற மாதிரி இவங்க இயங்குனது, அவருக்கு ஆதரவா நீங்க போஸ்ட்லாம் போட்டது நிச்சயமா அவங்களை கோவப்படுத்திடுச்சு. இல்ல ஒரு இடம் தாவேகாவை காமிச்சு காங்கிரஸ் ஒரு 30-35 இடம் வாங்கி இருந்தா அதனோட சினாரியோ தன்மையே வேற. ஆனா இது எதுவுமே இல்லாம அந்த பேர வலிமையை மட்டுக்குள் திமுக கொண்டு வந்துருச்சுன்னா அப்ப திமுகவோட அப்ரோச் வேற. ஆமா, இப்ப நீங்க தேமுதிகலாம் கொண்டு அவங்களுக்கு சக்திக்கு மீறி அதிகமா கொடுத்தது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒரு கடிவாளம் போடுறது தான். காங்கிரஸ் அல்டிமேட்டா அந்த ராஜ்யசபா சீட்டை மட்டும் நாங்க முரண்டு பிடிச்சதுக்கான பலன்னு சொல்லிக்கலாமே தவிர. திரு ரகு, இப்ப பழைய அலைன்ஸே பெரிய அலைன்ஸ் தான், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அலைன்ஸ் தான். அவங்களுக்கு ஓகே நீங்க இன்னும் 4 சீட்டை கூட கொடுக்குறேன்னு சொல்லாம வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு, அது என்ன லாஜிக்கலா அப்படிதான் நடந்திருக்கணும். இன்ஃபேக்ட் விசிகேக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, எஸ்பெஷலி கம்யூனிஸ்ட் கட்சி 6ல இருந்து இன்னும் 5-4 குறைக்கிறதுலாம் நியாயமே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு கமிட்டடா இருக்காங்க. ஓகே, தேமுதிகவோட பிஜேபி எதிர்க்கிறவங்க தானே இவங்களா? ஆமா, அதை நம்ம உறுதியா சொல்ல முடியல. அப்ப நீங்க அந்த பிஜேபி எதிர்ப்புக்கு நீங்க என்ன இது கொடுக்குறீங்க? நேற்று வரைக்கும் பிஜேபியோட பேசியிருந்த தேமுதிக 10 சீட்டு கொடுப்பீங்க, நாடு முழுவதும் பிஜேபி எதுக்குற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க கம்மியா கொடுப்பீங்க, கரெக்டா? அது நியாயம் கிடையாது. அப்புறம் ஒரு ஐரன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியிலே அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிற காங்கிரஸ் கடைசியா பேச போறாங்க, மத்த எல்லாருக்கும் முன்னாடி முடிக்க போறாங்க. அதுதான் செய்தி ஸ்ட்ராட்டஜி அதுக்குள்ளே. ரவித்தன் துரைசாமி, இப்ப இந்த கோணம் இருக்குல்ல, திமுக நினைச்சிருந்தா இருக்கிற கட்சியே சக்சஸ்ஃபுல்லான கட்சி தான், அது பெரிய அலைன்ஸ் தான், நாங்களே ஜெயிப்போம்லாம் 200+ சொன்னப்பெல்லாம் இந்த புதிய கட்சிகள்லாம் யாருமே வரல. அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்களுக்கு கூட கொடுத்து அப்படி யோசிக்கல? என்ன அது என்ன கணக்கு? அபண்டன் காஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஷுவர் ஷாட்டா பண்ணுவோம். இது நமக்கு ஒரு வெஸ்ட் பெங்கால் ஜோதி பாசு மாதிரி ஒரு பெரிய அணியை வச்சு மற்ற எல்லாரும் 1-1 தான் தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்குங்கிறதுல, அப்படியே 1-1 வந்தாலும் தேமுதிக இருக்கிறது கூடுதல் பலம், நமக்கு எட்ஜி இருக்கணுங்கிற லெவல்ல ரொம்ப ஒரு அலர்ட்டா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பண்றதான் நான் பாக்குறேன். அவர் ஒருத்தரை தான் எதிரியா பாக்குறாருன்னு சொல்றதெல்லாம் கற்பனாவாதம். அவர் எதிரியா பாக்குறது பிஜேபி, எடப்பாடி, இதைத்தான் அவர் எதிரியா பாக்குறாரு. இன்னும் சொன்னா கள அரசியல் அவருக்கு எதிராக நின்னது கருத்தியல்ல, பெரியார் மண்ணா பெரியாரே இதான்னு சொல்லி களத்துக்குள்ள நின்னது ஸ்டாலினா சீமானா தான் நின்னது. இந்த களத்துக்குள்ள இருந்த நிஜ அரசியலை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு கற்பனாவாதம் தான் விஜய். பட் விஜய் பொறுத்தவரை சொல்றேன், முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு உடைச்சு சொல்லுங்களேன். அது சொல்லிடுறேன். இப்ப விஜய் இல்ல நான் ஒரு பாயிண்ட், திமுக உண்மையிலேயே தனது வியூகங்களை காய்களை நகர்த்துறது
விஜய மனசுல வச்சா, அதிமுக பாஜக வச்சா, இல்ல சீமான் அவங்கள வச்சா? சொல்லுங்க. எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் பண்றாங்க. சீமானவர்களை மனசுல வைக்கிறாங்களா? சீமான பொறுத்தளவுல டபுள் எட்ஜடு. சீமானோட அரசியல் பிறமொழியாளர்கள், அருந்ததியர் சமூக மக்கள், நாயுடு மக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ணதுக்கு வழிவகுக்குது. அதுதான் களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் நடந்தது. 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் திமுக வர்சஸ் அண்ணா திமுக, இன்னொன்னு கற்பனையா ஒரு விஜய் ஃபேக்டரை சொல்லி எல்லாரும் தங்களை ஏமாத்திக்கிறாங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் வேற. இப்ப நீங்க சொல்றது மைக்ரோ அளவுல ஒவ்வொரு கட்சியும் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கான செக் அண்ட் பேலன்ஸ். விஜய் ஃபேக்டர்ல எப்படி ஸ்டாலின் டீல் பண்றாருன்னா, விஜய் ஒரு கிறிஸ்தவர், அப்படி கிறிஸ்தவர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்பர் காஸ்ட் கிறிஸ்தவர், கிறிஸ்தவ வெள்ளாளர்ங்கிற ஒரு காஸ்ட். பட் கிறிஸ்தவர் மத்தியில் அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிறதுக்காக அவரை கரூர் விஷயத்திலே அஃபெண்ட் பண்ணாம சீமான் போன்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கூட ரொம்ப மைல்டா டீல் பண்றாங்கன்னா, அவரை ஹராஸ் பண்ணா அந்த அபிமான ஓட்டு நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா விஜய் டீல் பண்றாங்க. அதுல சட்டத்துக்கு புறம்பா ஸ்டாலின் செயல்படுறார். சுவாமிநாதன், இப்போ இந்த இடங்கள் ஒதுக்கீடுன்றது ஒவ்வொரு கட்சிக்குமான பேர வலிமையை கூட்டுறது, தாவேகா ஆப்ஷன்ன்றதும் 4 முனை போட்டியை வச்சுதான் அது சொல்லப்பட்டது. நீங்களே கூட பல இடங்கள்ல சொல்லியிருப்பீங்க, 100 இடம் 100 ஓட்டு 50 ஓட்டெல்லாம் டிசைட் பண்ணும் அப்படின்னு. அந்த இடத்த தான் காங்கிரஸ் பிடிச்சாங்க. நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி ஆயிடுவீங்க, தாவேகா இருக்குன்ற இதெல்லாம் சொன்னாங்க. இப்ப அந்த சூழல் மாறி இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக எப்படி அவங்க டேர்ம்ஸ்க்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப களச்சூழல் முற்றிலும் மாறி இருக்கிறது. நீங்க தமிழக வெற்றி கழகத்தை மையமாக வைத்துதான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவர்களுடைய குரலை வலுப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு தரணும், அதிகாரத்தில் பங்கு தரணும்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு திமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலம் பெற்றுக் கொண்டே வருகிறது. அந்த இடம் தான் காங்கிரஸ் நம்ம தனித்து வெளியே போனாலும் திமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்துக்குள்ள கொண்டு வந்தது அவர்களை. நீங்க சிறுபான்மையினர் ஓட்டு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஓட்டு வங்கி. விஜய் அவர்களுக்கு அது கொஞ்சம் பெரியது. சோ அப்ப அதை மையமாக வைத்துதான் காங்கிரஸ் தன்னோட வேல்யூஸை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க, டிமாண்ட் அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு நீங்க தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ள வந்த உடனேயே தேமுதிக வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பல தொகுதிகளிலும் 500, 1000 ஓட்டு வைத்திருக்கக்கூடிய கட்சி. சில தொகுதிகளில் 4000, 5000 இருக்கலாம் வட மாவட்டங்கள்ல, ரொம்ப குறிப்பா விருதுநகர் மாவட்டம் போன்ற இடங்கள்ல. சோ அப்ப அந்த இடம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருடலா மாறுது. இவங்க நம்ம இல்லைனாலும் அணியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ்ஏ உள்ள கொண்டு வராங்க, ஓபிஎஸும் உள்ள இணைந்து விட்டார். சோ அப்ப நம்ம வெளியில நின்று இன்னும் முறுக்கிக்கிட்டு இருந்தோம்னா திமுக நம்ம இல்லாம பயணிக்க தொடங்கி விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் இயல்பாகவே காங்கிரஸ்குள்ள எழுந்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் அவங்க கொடுக்கிற இடத்தை அனுசரித்து போகணும் அப்படிங்கக்கூடிய தன்மையை நோக்கி நகர்ந்தாங்க. ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை காங்கிரஸ் கட்சி இயல்பாகவே உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தாவேகா பக்கம் மோகன் சொல்றவங்க, ஒரு பக்கம் திமுகவுடைய தொடரணும்னு சொல்றவங்க, இங்க கிரவுண்ட்ல வந்து பயங்கரமா பேசக்கூடியவர்கள் அப்படின்னு இருவேறு கூறுகளை உருவாக்கிட்டாங்க. அதுவும் அவர்களுக்கு ஒரு நெருடலை தருது. விஜய் பதிலுக்கு வந்து தீவிர அரசியலை செய்ய மாட்டார்ல. நீங்க களத்துல அவருக்கு வேகம் காட்ட மாட்டாரு, அடிக்கடி வெளியில. நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது வந்து காங்கிரஸ் அப்படி ஒரு பிளே பண்ணணும்னா அதுக்கு சரியான ஒத்துழைப்பு விஜய் தரப்பிட்டேந்து வரல. ஒருவேளை விஜய் இருந்திருந்தா வேற மாதிரி போயிருக்குன்றீங்க. வேற மாதிரி போயிருக்கு. இது ஒருதலை காதல தானே போயிட்டு இருக்கு. இங்க இருந்து மட்டும்தானே சிக்னல் வருது, பதிலுக்கு சிக்னலே வர மாட்டேது. பதிலுக்கு எந்த விதமான பயங்கரமான இப்ப நீங்க ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பண்றாரு, நீங்க ஜனநாயகன் படத்துக்கு ஒரு இது பண்றாரு, ஒரு பிரஸ் மீட் வச்சு எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு கொடுத்தாரு, ரொம்ப நன்றின்னு சொன்னா அன்னைக்கு அது காங்கிரஸுக்குள்ள பெரிய பேசு பொருளா இருக்கும். விஜய் தான் எந்த பாலை போட்டாலும் அதை 6 அடிக்க மாட்டாரு, பாலை கேட்ச் முடிக்க மாட்டாரு, அவர் பாட்டு ஒதுங்கில நின்றாரு. நீங்க ஆட்டத்துல நிக்கிறவருக்கு தானே ஒரு அணி கட்டமைக்கப்படும், அவர் ஆட்டத்திலிருந்து ஒதுங்கி நிற்கிறார். சோ அப்ப காங்கிரசினுடைய பலவீனம் இதை சொல்றதை விட விஜயனுடைய பலவீனத்தை காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விட்டது. காங்கிரஸ் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். விஜய் நினைச்சிருந்தா அப்படி ஒரு நீங்க கயிறை தூக்கி போடுறீங்க நான் பிடிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டி இருந்தால் கூட திமுகவுல காங்கிரஸோட பேர வலிமை கூட கூடி இருக்கும் இல்லையா? ஆனா விஜய் சைலண்டாவே இருந்துட்டாரு. நினைச்சிருந்தா அவரு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாரே, வாங்க ஆட்சியில் பங்கு தரேன்னு. ஏன் அந்த இடம் ஏன் அவரு அமைதியாயிட்டாரு? அந்த இடம் தான் பிரச்சனை. எல்லாரையும் கூப்பிட்டவரு தன்னோட வர யாரு தயாரா இருக்காங்களோ அவங்களும் தனியா கூப்பிடல. சும்மா 10-50 எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறது அரசியலுக்கு உகந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பிஜேபியை கூட்டணியில வச்சுக்கிட்டே கம்யூனிஸ்ட்ல கூட சிவப்பு கமலம் பிரித்து வரவேற்கிறேன்னு கடந்த காலங்களில் பேசின விஷயங்கள் பார்த்தேன். கொடி பறக்குது அப்படின்னு சொன்னாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாரு. எங்கிருந்துமே ஒரு பதில் சிக்னல் கொடுக்கலையே. பேசலாம் வந்து போற. ஓகே, நீங்க முடிச்சிருங்க சுவாமிநாதன். ஆமா, ஒரு இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வர்றப்ப நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்றாங்க 15% ஓட்டு இருக்கு பாருங்க, எதிர் முகாம்ல இருந்தே எங்களுக்கு 15% ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க, நாங்க அதோட டபுள் மடங்கு இருக்கணும். அப்படி பேசியிருக்கணும்ல. பதிலுக்கு எதுவுமே செய்யாம அமைதியாகவே இருந்துட்டு எல்லாரும் நீங்க படம் அவர் அமைதியா இருந்தா ஓடும். அரசியல் அப்படி இல்ல, கொஞ்சம் கலப்படியாக்கணும். அதாவது சுவாமிநாதன் சொல்றது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல தம்பி சொல்றது கரெக்ட். ஆனா ஐடியாலஜிக் பொலிட்டிக்ஸ்ல மோடியோட பிளே தான் இங்க ஜெயித்தது. விஜயால
காங்கிரஸுக்கு பார்கெனிங் உயர்ந்தது உண்மை. எப்படி ஐயா நடராஜன் ராகுல் காந்தியால அதை உயர்த்தின மாதிரி உயர்ந்தது உண்மை. அதை அடிக்கிறதுல சென்சார் போர்டு ஜனநாயகம் படத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சரி, விஜய் வந்து ராகுல் காந்திக்கு ஆளுங்கிற ஒரு கணக்குல அதை விஜயால எதிர்கொள்ள முடியல. ஏன் ஒருவேளை இப்படி அடிக்கிறீங்களா, நான் காங்கிரஸோடு கைகோத்து உங்களை எதுக்குறேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கு. அதை செய்ய முடியாத அளவுக்கு ராகுல் அரஸ்டுக்கு எக்ஸலத்துல பதிவிட்ட விஜயால பட்ஜெட் எடுத்து பேச முடியல. நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிண்டல் பண்றாங்க. நீங்க 2025 பட்ஜெட் எடுத்து பேசினவர் இப்போ ஜனநாயகம் அடிக்கு பிறகு பேசலனும் போது காங்கிரஸ் எப்படி ஐடியாலஜிக்கலா விஜய் நம்ப முடியும்? விஷயம் நம்ம திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எப்படி பலத்தை கூட்டினாங்க, அதனால எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலாவை கொடுத்தாங்கன்றது ஒரு கோணம். சுவாமிநாதன் சொன்ன பாயிண்ட், விஜய் காமிச்சுதானே இந்த ஆப்ஷன்லாம் நடக்குது. எல்லாரும் பேசினாங்க, விஜய் அமைதியா இருந்தது ஒரு ஒரு தர்ம சங்கடமா போயிருச்சா? இல்லை, விஜய் எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருப்பார். ஐடியாலஜிக்கெல்லாம் சரி, பவர் பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் அவர் அமைதியாக தான் இருப்பார். அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் திமுக தலைமையும் சரி, அரசியல் கணிப்பு தெரிந்தவங்களும் சரி, விஜயோட காங்கிரஸ் போகாதுங்கிறதுல நம்பிக்கையாக இருந்தாங்க. அது அந்த 2 பேர் சொன்னாங்க, ஒரு ஆர்வ கோளாறுல பேசுகிற மாதிரியான விஷயமா தான் பார்த்தாங்க. அப்படி அமைஞ்சா அது ஒரு இயல்பா அது ஒரு கூட்டணியாவே அமைஞ்சிருக்காது. இல்ல ஜீவா, என்ன பேசப்பட்டதுன்னா அவங்க நாங்க சேர்ந்து ஆட்சியை பிடிப்போன்ற இடத்த மாணிக்கம் தாகூர் நகர்த்தல, அப்படி சொல்லல. நாங்க அப்படி போயிட்டா நீங்க எதிர்கட்சி ஆயிருவீங்க அப்படித்தானே சொன்னாங்க. நீங்க கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படித்தானே சொல்லி ஒரு அதுக்குள்ள ஒரு மிரட்டல் தொனி இருந்துச்சுல்ல. அதுக்குள்ள இல்ல, அது மிரட்டல் தொனி தான். அந்த மிரட்டல் தொனி தான். அதை வைத்து நீங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுல திமுக தலைமை தெளிவா இருந்தது. போவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்களா? போக மாட்டாங்க. போனா 2ஆ உடைஞ்சுதான் போகணும். இப்ப நீங்க யார் சொன்னாங்க சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிற யாருமே சொல்லல. ஒருத்தர் கூட அந்த விஷயத்துக்குள்ள வரல. தூண்டி விடப்படுவர்கள், ஏற்கனவே திராவிட இயக்கத்தின் மீது வன்மம் கொண்டவர்களை, திமுக மீது வெறுப்பு கொண்டவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. மற்றபடி காங்கிரஸ் கட்சியில நின்று நம்ம ஜெயிக்கணும் இந்த முறை கிரீஷ் ஓடங்கிற கூட அது திமுக திராவிட இயக்க எதிர்ப்பாளர்னு சொல்ல போறீங்க. அவர் தான் இன்னமும் பேசிட்டு இருக்காரு. டெல்லியும் அந்த நேரத்துல பண்ணது தப்பு. அதான சொன்னேன், ராகுல் காந்தி பண்ணதும் அந்த நேரத்துல தப்பு. இந்த விளையாட்டை விளையாண்டதுங்கிறது ரொம்ப தேவையில்லாத வேலையா தான். அப்போ திமுக அவங்களுக்கான ஃபார்முலா வெற்றி ஃபார்முலான்னு அவங்க ஒண்ணு வச்சு பேசுறதுல காங்கிரஸ் தாவேக்காவுக்குள்ள அந்த சைலன்ஸ் தான் அவங்களுக்கு சிக்கல் ஆயிடுச்சான்றது ஒண்ணு இருக்கு. அதோட கூடுதலா இப்போ அவங்க சொல்றாங்களே எங்களுக்கு 18%, 20%லாம் நாங்க வளர்ந்துட்டோம்னு, அதெல்லாம் காமிச்சு சீட்டு கேட்க முடியாதா? அது உலகத்துக்கே தெரியுமே என்ன முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருக்காரா? அரசாங்கத்துக்கு எதிராக பேசாம எப்படி வளர முடியும்? தலித் மக்கள் பாதிக்கும் போது குரல் கொடுத்திருக்கிறாரா? என்ன பேசியிருக்கிறாரு அவரு? இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு அதை போராடினாரா? தூய்மை பண்ணியிருக்கிறத போராடினாரா? நான் ராகுல் காந்தி கேட்கிறேன், மோதியை தமிழ்நாடு வெறுக்குது, ரிஜெக்ட் பண்ணுது, திரும்ப திரும்ப தோக்கடிக்குது, 2024 ஒரு சீட்டு கொடுக்கல, அவர் இறங்கி இருக்கிறாரு. தமிழ்நாடுக்கு வணக்கம்னு திரும்ப திரும்ப வராருல்ல. எனக்கு பிஜேபியோட ஐடியாலஜிக்கு கம்ப்ளீட் அகேன்ஸ்ட், நாட்டை பிரிக்கிற கட்சி. ஆனா ஜெயிக்கணும்னு ஒரு முயற்சி பண்றாங்கல்ல. திரும்ப திரும்ப மோடி அமித்ஷா எனக்கு தமிழ் பிடிக்கும், தொன்மையான மொழி, அப்படி இப்படி எனக்கு தமிழ்ல பேச முடியல, இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ராகுல் காந்தி என்ன முயற்சி பண்ணிருக்காரு? எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? இஸ் டேக்கிங் தமிழ்நாடு ஃபார் கிராண்டட்னா. ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வேணும். நீங்க ஒரு கூட்டம் போட மாட்டீங்க, ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களை பார்க்க மாட்டீங்க, ஆனா தமிழ்நாட்டை தோக்கடிக்க முடியாது நீங்க பேசுவீங்க. என்ன நியாயம் கேட்கறேன்னா, என்ன எஃபர்ட் எடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு? காங்கிரஸ் கட்சி என்ன எஃபர்ட் எடுத்துருக்குது? என்ன மக்கள் பிரச்சனை எடுத்து போராடி இருக்காங்க? எம்எல்ஏவே வேஸ்ட்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அங்கே சொன்னாங்களா எம்எல்ஏ கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படி உள்ள கட்சி ஏன் வளரணும்னு கேட்கிறேன். நீங்க முயற்சியே எடுக்காம நீங்க சும்மா எலெக்ஷன் சமயத்துல சீட்டு வேணும் ஒரு சீனை கிரியேட் பண்றீங்க. நான் யார் தெரியுமா, நாங்க எல்லாமே நீங்க ஜெயிக்க முடியும். அந்த இடம் விஜய்ன்ற ஃபேக்டர் தானே அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. எக்ஸ் ஃபேக்டர் விசில் சின்ன தைரியம் இருந்தா போட்டோமே, ரிஸ்க் எடுங்க. சரி, நீங்க இப்போதைக்கு ஆட்சிக்கு வரப்போது இல்லை சென்ட்ரல், உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, இது ஒரு முடிவுல இருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுங்க. அதுக்கு தைரியம் இருக்குதா? லாஜிக்கலா எடுக்க கூடாது. இந்தி பேசும் மாநிலங்கள்ல பிஜேபியோட ஒன் இருக்கிற ஸ்டேட்ல தான் நீங்க முயற்சி செய்யணும். நீங்க ஸ்ட்ராங்கா ஐடியாலஜிக்கலா உங்களோட இருக்க கூட நீங்க சண்டை செய்யக்கூடாது. நீ அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு முடிவை தைரியமா எடுங்க. நீங்க இவ்வளவு சண்டை செய்யற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு 25 சீட்டுக்கு 26 சீட்டுக்கு ஒத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கிறது கீழே போகுது. அடுத்த எலெக்ஷன் உங்களோட பேர வலிமை இன்னும் கம்மியா போகுது. காங்கிரஸ் கட்சி வளர்றதுக்கு இந்தியா முழுவதும் அந்தந்த மாநில கட்சிகளுக்கு அதிக இடம் அவங்களுக்கு கொடுத்துட்டு குறைவான சீட்ல இருந்து வெற்றி பெறுவதற்கான வேலையை அவங்க பார்க்கணும். இந்த அதிக சீட்டு அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் அவங்க மறந்துடணும். இந்தியா முழுக்கவே மறக்கணும். அவங்க ஜெயிச்சு அவங்க வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. இன்னைக்கு இருக்க நிலையில இவங்க உண்மையிலே இந்துத்துவ ஐடியாலஜி மோடி எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா, திமுக மாதிரி கட்சியோட வம்புழுக்கிறது, மம்தா பானர்ஜியோட போய் பிரச்சனை பண்றது, தேஜஸ்வி சூர்யாவோட போய் அதிக சீட்டு கேட்கறது, இந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கேயுமே வளர முடியாது. அதனால கட்சி வளர்றதுங்கிறது அங்க உள்ள மாநில கட்சி எதிர்ப்பதனால இல்ல. ஒரு கட்சி சூழலுக்கேற்ப தனது காய்களை நகர்த்துது.
21ல பேசாதவங்க 26ல பேசுறாங்கன்னா எல்லாரும் சொன்னது விஜய்ன்றது அந்த எக்ஸ் ஃபேக்டர் 35%. கிரீஷ் ஓடங்கர் என்ன பேட்டியில சொல்றாரு, நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டே இருக்கு விஜய்க்கு, அதை பாக்குறப்ப எங்களுக்கு கவலையா இருக்கு இந்த கூட்டணியில இருக்கிறோம்லாம் பேசுனாங்கல்ல, அதை தான் சொல்ல அதை வச்சுதானே அவங்க அதை வச்சு அவங்க பேசுனதே தப்பு கணக்குங்கிறேன். அது வந்து வெற்றிக்கான விஷயங்கள் கிடையாது. அது காங்கிரஸும் அந்த கூட்டணியில போய் வெற்றி பெறாது, விஜய் கட்சியும் வெற்றி பெறாது. திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸை உண்டு பண்ணணும், உன்னைய பழி வாங்குறேன் பாருங்கிற அந்த உணர்வு தான். அதை காங்கிரஸ் கட்சியே ரசிக்காது. இப்ப எம்பி வசந்தகுமார் என்ன சொல்றாரு, பீட்டர் அல்போன்ஸ் யாருமே அதை ரசிக்கலையே. இப்ப எல்லாருமே இந்த 26ல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா விஜய் ஃபேக்டரை வச்சுதான் அந்த சுவாரஸ்ய தன்மை இருந்தது. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே ஷீட் ஷேரிங் தான் அப்படின்னு. இப்ப புது கட்சி வந்தது இல்ல, பழைய கூட்டணிக்கே அதை சொன்னாங்க, சமாளிக்கவே முடியாது எல்லாம் எப்படின்னு. ரொம்ப எளிதா தொகுதி பங்கீடு நடக்கிற மாதிரி இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப ஏதோ ஒண்ணு சூழல் மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா கலச்சூழல் மாறி இருக்கு. அதான் விஜய் அவர்களுடைய பலவீனம் தான் இது. நீங்க விஜயை காட்டிதான் எல்லா கட்சிகளுக்குமே தங்களோட பேர வலிமையை கூட்டினாங்க. விஜய் அமைதியாவே தானே இருக்காரு. நீங்க தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. நான் முதல்வரான பின்பு உங்களை வந்து சந்திக்கிறேங்கிறாரு. மக்களை சந்தித்தால்தான் முதல்வராக முடியும். அவர் நான் முதல்வரான பின்பு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப அந்த இடம் கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வர முடியாத ஒரு அழுத்தமாக அது மாறுதில்ல. நீங்க யாராவது அந்த ஆதரவாக பேசினா கூட அவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த கூட்டணிக்குள்ளேயோ அலைன்ஸ் பேசுறதுக்கோ எதுவுமே செய்யாம இன்னுமே ஒரு நாயக பிம்பம் அதிலே இருக்கிறார். அந்த இடம் திமுகவுக்கு பலமாக மாறிவிடுச்சு. திமுகவுக்கு தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு ஒழிய அதற்கு ஒரு கூட்டணி தேவை என்பதுல சுணக்கம். பேசலாம். இதுல ஒரு சுருக்கமா சொல்லுங்க ரவீந்திரன் துரைசாமி. 2 சைலன்ஸ் இடம் நம்ம பேச வேண்டியது. ஜனநாயகனுக்கான நெருக்கடி, அங்கேயும் அமைதியா இருக்கிறார். ராகுல் ஒரு கைத்தை தூக்கி காங்கிரஸ்ல இருந்து தூக்கி கொடுக்குறாங்க, ஒரு அன்பு நேசக்கரத்தை, அங்கேயும் சைலண்டாவே இருந்துட்டாரே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் வந்து ரியல் ஆப்ஷனா விஜய் எடுக்கல. அப்படி ரியல் ஆப்ஷனா எடுத்திருந்தாருன்னா அந்த ஜனநாயகம் படத்துக்குள்ள அது பேச்சுரிமை, தமிழர் இது கலாச்சாரம்னு மோடியை தான் அட்டாக் பண்ணாரு. விஜய்க்கும் ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா டிவிகே பிரசிடென்ட் விஜய்க்கு பிலிம்ங்கிற வார்த்தையும் அதை போட்டிருக்கலாம். பட் விஜய் சைடு தான் ராகுலை நோக்கி அவரோட அரெஸ்டுக்கு ஒரு முதல்ல ஸ்டாலினுக்கு முன்பாக அந்த எக்ஸலத்துல பதிவிட்டார். அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் பதிவிடுறாரு. ஆனா ஜனநாயகனோட நெருக்கடிக்கு பிறகு நேஷனல் ஹெரால்டு இஷ்யூல ஸ்டாலின் தான் நிற்கிறாரு, பாராளுமன்ற இதுல ஸ்டாலின் தான் நிற்கிறாரு, பட்ஜெட்ல எல்லா கட்சிகளும் சேர்த்து வச்சு ஸ்டாலின் தான் போராட்டம் நடத்துறாரு. விஜய காணல, அப்படியே மிரண்டு போயிட்டாரு, அரண்டு போயிட்டாரு. பாஜக எதிர்ப்புல இன்னும் பலமா வரும். நமக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்த இன்னொருத்தர் நடந்த சம்பவம் தனக்கும் நடக்கும்னு அவர் மிரண்டுட்டாருங்கிறதான் 100க்கு 100 உண்மை. நம்ம பொறுத்திருந்து விஜய் வந்து ஒரு மாரிசனுங்க, மாயமான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கிரீஷ் ஓடங்கர் நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார். எங்களோட எதிர்பார்ப்பு சொன்னாரு சாமிநாதன். ஒரு தேங்க்ஸ் கூட போடலையே ஒரு இதுல. பொறுத்திருந்து பார்ப்போம் தொகுதி பங்கீட்டுல என்ன நடக்குதுன்னு. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது